ஒரு நீதிபதி, அரசு பணியில் இருக்கக்கூடிய சர்வீஸில் இருக்கக்கூடிய நீதிபதி, அவருக்கு என்னென்னா அவர் வந்து கடவுள் மறுப்பாளர். தன்னுடைய கடவுள் மறுப்பை வந்து வெளியில் மேடை கிடைச்சதுன்னா பேசி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, ஸ்கூல் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்டா போய் பேசிட்டு வருவார். அங்கே போய் பேசினா பிரச்சனை ஆகிப்படும். அதனால் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய ஊழியர்கள் இருக்காங்களே, எப்போ ஜிஞ்சை காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போதும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஊழியர்கிட்ட பேசுவார். பேசிகிட்டு இருப்பேன், என்னையா ஏதாவது ஃபைல் கொண்டு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்லாம் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் என்ன செய்யணும், ஒரு வேன் போய் எல்லோரும் வீட்டிலேருந்து போய் எடுத்துகிட்டு வரும். அந்த ஒரு வேன் போய் எல்லோரும் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி உள்ள கட்டு, இன்றைக்கி 10 கேஸு 20 கேஸு 50 கேஸு எப்படி பார்த்தாலும் 100 குறையாமல் அவங்க கட்டு போட்டிருப்பாங்க. அந்த கட்டை எடுத்துக்கிட்டு வரும், அப்படி வந்துடும். அப்புறம் ஜட்ஜி ஐயா தனியாக வருவார். அப்போ அங்கே இருக்கிறவங்க கூட உட்காந்து நைட்டு ஃபுல்லாக படிப்பார். படிச்சுட்டு நாளையில் உள்ள கேசஸ்லாம் இருக்கும். அப்போ கேட்டார் இங்கேருந்து, யோ பக்கத்தில் வாயா, கடவுள் இருக்குது, பெரிய கும்பிட்டு இவ்வளோ பெரிய பட்டையெல்லாம் போட்டு வர்ற, கடவுள் இருக்குது இருக்கிறா அப்படிலாம் சொல்கிறீங்க, எங்கேயா இருக்கிறாரு அப்படின்னா, ஐயா அவர் ஒரு பக்திமான் ஐயா, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பக்தர்கள் மட்டுமல்ல, யார் அவருடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற அவர்கள் யார் கூப்பிட்டாலும் ஓடோடி வருவார் ஒரு அப்படின்னு. சரி, அப்படி தான் இருக்குதே, இவரையா போய் நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, இவர் உட்காந்துட்டு கரண்டை தட்டி விட்டு இல்லை கையை காட்டி விட்டு உட்கார வேண்டியதானுங்கிற மாதிரி ஒரு குதர்க்கமாக கேட்டார். அவர் எப்போதுமே ஜிஞ்சக்கை அடித்து தானே பழக்கம், வேறு அது மீறிட்டாக வெட்டி விட்ருவார். ஒரு ஈஸியாக இருக்கக்கூடிய வேலையை விட்டு வெட்டி விட்டார். அதனால் சரிங்க, அது அப்படிதான் ஐயா சொல்லிங்கன்னா சரிதான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் இவருக்கு மனசு ஆறலை. இவருக்கு எப்படியோ ஒரு பாடத்தை பெரிய மனுஷன் தான் இதுவா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாப்புல. இந்த முட்டுக்காடு மாதிரி ஒரு இடத்துல போய் போட்டியில் போகிறாங்க எல்லாம், அவங்க குடும்பம், அவர் பிள்ளைகள், மருமகன், அடுத்து குழந்தைகள்லாம். எப்போதும் அங்கே வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸர்ஸ்டெல்லாம் இருக்காங்கல்ல, வழக்கமாக எல்லாருமே தான் அந்த பிள்ளைகளுக்கு விட்டு விளையாட்டு காமிச்சிட்டு போட்டு ஓரத்தில் உட்காந்து கல்லை தூக்கி போடுறது, அப்படி தூக்கி போட்டு சடக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, இங்கேருந்து ஒரு சின்ன விழுந்தோன்னா, ஐயா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பினார்ல. ஜட்ஜி வந்து கீழே குதிச்சிட்டாரு. யாரு? அந்த நீதிமான், வழுவாதவன் கீழே குதிச்சிட்டாரு. குதிச்சு எங்கெங்கே தேடிட்டு இருக்கிறாரு இங்கே இருந்துட்டு கேட்டு அவர் கேட்குறாரு, இங்கே இருந்துட்டு கீழே இருந்து கேட்குறாரு, யோ என்னையாரு எங்கேயா இருக்குன்னொன்னே அவர் சிரித்தார். என்னென்னா அந்த பக்திமான் சிரிக்கிறார். அறிவு இருக்கா உனக்கு, டிஸ்மிஸே பண்ணிடுவார். இங்கே அறிவு இருக்கா உனக்கு, விளையாடுறது ஒரு அளவு மரம் இருந்தால் புள்ள இருக்கிறான் என்னையாது அப்படின்னு சொன்னேன். ஐயா கையை கொடுத்து மேலே ஒன்றும் இல்லையா, இப்போ நான் வந்து சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உடனே மின்னல் வேகத்தில் பிள்ளை இருக்கிறானான்னு இருக்கிற இடத்த தேடாமல் குதிச்சிட்டீங்க. அதுதான் கடவுள். என்ன, அதுபோல் இறைவன் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்யக்கூடியவன். அதுதான். அதனால் இது வந்து ஒரு சரியான உதாரணமாக என்பதை எனக்கு தெரியல. யார் லெவலில் தான் உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியிருக்கேன். இது போல தான் ஒரு அசிஸ்டண்ட் வச்செல்லாம் வரமாட்டார். எப்போ எல்லாம் தேவைன்னா எல்லா மேலேயும் அவருடைய அணுக்கள், கடவுளுடைய அணுக்கள் தான் அணுகிரகம் எல்லா இருப்பதால் எல்லாருக்கும் இருக்குமே தவிர டெலிஃபோன் ரீசார்ஜில் யாருன்னா போட்டாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ நம்ம செல்ஃபோன் பேசுகிறோம்ல, என்னாச்சுன்னாக்கா அந்த லிங்க் போய் அப்படி போயிட்டே இருக்குமே தவிர பிடிச்சி ஒன்று ஒன்றா பிடிச்சி முந்தி தான் அப்படி இழுத்து இன்னொரு இடத்துல அந்த இதில் பாயிண்டில் சொருவி அப்புறம் வரும் எடுத்தோன்னா அப்படியெல்லாம் இல்லை. அப்போ தான் கடவுள் அப்படி சொல்லிட்டு சொன்னார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து சரி ஓகே, அவர் வந்து கோவப்படணும், ஆனால் நீ சரியான சந்தேக. அதை அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டார் பாருங்க. அப்புறம் இன்னும் இதை மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு எப்போதும் இந்த அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இது ஒரு எப்போதும் முக்கியமான வீட்டிலலாம் கேட்க முடியாது. வீட்டு பொண்டாட்டிலாம் கேட்டால் இவருடைய அப்பா அம்மா பற்றிலாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு உங்கள் அப்பனை பற்றி தெரியாது அப்படி போய்ட்டு அக்கா தங்கச்சி எல்லோரும் இழுத்துருவாங்க. அதனால் இருக்கக்கூடிய அந்த பியூன் அவங்கள்ட்ட அந்த அசிஸ்டண்ட்டுகள் அந்த மாதிரி தான் பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் கேட்டார், என்ன இது மாதிரி நான் வாழ்த்து அனுப்புகிறேனே, பொங்கல் வாழ்த்து அனுப்புகிறேனே, ஏன் வந்துச்சா அப்படின்னு கேட்டாப்புல. சார் அதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு பதில் இதை போட்டு நன்றி போட்டதோடு இன்னும் வாழ்த்துக்கள்லாம் போட்டு அனுப்பியிருந்தேன் சார், நீங்கள் பார்க்கலையா? இந்த பாரு, இந்த அநியாயமாக கதை ஒரு வேலை வச்சுக்காரு, நானே அனுப்பலை, அப்புறம் எப்படி நீ அதுக்கு நன்றி அனுப்ப முடியும்னு. அப்போ அவர் சொன்னார், வழக்கமாக சரி நிறைய இடத்துல மாட்டிக்கிறது தான். சமயத்தில் செல்ஃபோனை வச்சு பேசிட்டு போவோம். எங்கே சென்னையில் ரங்கநாத ஸ்ட்ரீட்லேயோ இல்லை அங்கே திருச்சியில் வந்து அந்த மலைக்கோட்டை அந்த பக்கத்தில் கூட்டமான இடத்துல பேசிட்டு போயிருப்போம். எங்கேயா இருக்கிற
எங்கடா இருக்கிறேன் அப்படின்னா சென்னையில் தான் சொல்லுவேன், நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னால் திருவள்ளூரில் இருக்கிறேன். 2 பேரும் பிந்தி வந்து முட்டிக்குவான். முட்டிட்டு பார்த்தாக்கா தெரியா, ஓ இதான் காஞ்சிபுரமா, சரி கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறது தான். இது போல தான் நீங்கள் மட்டும் போய் சொல்லலாம், எப்படி வாழ்க்கை அனுப்புனேன்னு நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க.